வினோதரச மஞ்சரின்னு ஒரு புத்தகம். மகாபண்டிதனை சிறுபிள்ளை வென்ற கதைன்னு ஆரம்பிக்கும். ஆளவந்தாருடைய கதை. ஆளவந்தார் தான் ராமானுஜருடைய மூத்த குருமார்களில் ஒருத்தர். நேர சந்திக்கலானா அந்த ஆளவந்தார் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு கவிராஜ பண்டிதன் என்கின்ற ஒருத்தரோட வாதாடுற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. கோர்ட்டு சீன்லாம் தோற்று போகுங்க. ஒரு 3.5 வயசு பிள்ளையும் 60 வயசு படித்த கிழவனும் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. அந்த கிழவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், இந்த ஊரில் யாரெல்லாம் படிச்சிருக்கானோ அவன் பூரா எனக்கு வரி கட்டணும், இல்லைன்னா என்னை ஜெயிக்கணும். ஏமநாத பாதர் மாதிரி. இப்போ இந்த 3.5 வயசு பிள்ளை எதுவும் சொல்ல தெரியுமா? எங்கே நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 3 கேள்வி கேட்குங்க. ஆத்தாடி, ஓ பிள்ளாய், உனக்கு உன் பேரில் எழுத தெரியுமா? அவன் திமிரா கேட்பான். என் பேரில் எழுதிருக்கட்டும், நான் ஆமான்னு சொல்கிற 3 விஷயத்தை நீ இல்லைன்னு சொல்லு பார்ப்போம். அந்த பிள்ளை கேட்கும். நான் ஆமான்னு சொல்கிற 3 விஷயத்தை நீ இல்லைன்னு மாத்திரம் சொல்லு, நான் தோத்ததை ஒத்துக்கிறேன். சரி கேளு. உன் தாய் பிள்ளை பெற்றவள் என்று சொல்லுகிறேன், இல்லை என்று சொல்லு பார்ப்போம். ஆடி போனா. ஆத்தாடி. அடுத்த வார்த்தை, இதோ இந்த அரசன் புண்ணியவாளன் என்று சொல்லுகிறேன், இல்லை என்று சொல்லு பார்ப்போம். இதனால் வம்பா இருக்காவன்னு ஜோறு ஓடிக்கிட்டான். இதோ அமர்ந்திருக்கிறாளே ராணி பட்டத்தரசி, இவள் பதிவிரதை என்று சொல்லுகிறோம், இல்லைன்னு என்னாகும்? நாக்கு அறுத்துடுவாங்க. ஸ்டன் ஆகி போனான் அப்படி நின்று. இப்போ இது 3க்கும் பதில் வேணும். இந்த 3க்கும் பதிலும் நானே சொன்னா அப்புறம் நீங்கள் எப்படி புஸ்தகம் வாங்குவீங்க? நீங்கள் வாங்கி படிக்கணும். சரிதா?